சினிமால வந்து தளபதி விஜய், ஆனா கிரிக்கெட்ல தளபதி அப்படின்னா நம்ம ஜடேஜாக்கு இது ஒரு ஷாக்கான்னு எனக்கு தெரியாது. பட் சொல்லிதான் கூட்டின்னு போயிருப்பாங்களா அதுவும் தெரியல. ஜடேஜா ஷுட் கேப்டன் சொன்னா ரியான் பராக் டசன்ட் டிசர்வ் சொல்றீங்களா? நான் டசன்ட் டிசர்வ்னு சொல்ல பத்திரி. ஒரு ஜடேஜா மாதிரி ஒரு சீனியர் பிளேயருக்கு அவர் எல்லாம் பார்த்தாச்சு. வேர்ல்ட் கப் பார்த்தாச்சு, T20 வேர்ல்ட் கப் அடிச்சாச்சு, எக்கச்சக்க IPL டைட்டில் அடிச்சாச்சு. ரியான் பராக் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் a cricketing reason. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன பெரிய கிரிக்கெட்டர், பெரிய கேப்டன்சி வந்து MS தோனி, ரோஹித் சர்மா மாதிரி கேப்டன்சி பண்ணதுக்காக கொடுத்துருக்காங்க. இது உண்மை. இது எப்படி நீங்க வந்து முழு பூஸ்டிக்காக சோத்துக்குள்ள மறைக்கிற மாதிரி இருக்குது? எப்படி? நான் இப்ப கூட ஜடேஜா த போலர், ஜடேஜா த ஃபீல்டர், அப்புறம் தான் ஜடேஜா த பேட்ஸ்மேனா ரேட் பண்றேன் IPL-ல. எனக்கு வைபவ் சூரியவன்ஷோட பேட்டிங் நான் பார்த்தேன் கொஞ்ச நாள் பண்ணி தான். அந்த இந்தியா அண்டர் 19ல ஒரு 170 180 அடிச்சாரு. அந்த நாக் பார்த்தேன். அப்படியே ஒரு யங் யுவராஜ் சிங்க பாக்குற மாதிரி இருக்கு பிரீத்தம் எனக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் இவ்வளவு வருஷமா பண்ண தப்பு பத்திரி. நீங்க IPL எல்லா மேட்சும் கமெண்ட்ரியில இருந்திருக்கீங்க. நீங்க ஹெட்மாயர் ரொம்ப லோ டவுன் ஆர்டர் தான். அக்ஷர் பட்டேலோட கேப்டன்சியும் பிரீத்தம் ஐ திங்க் இஸ் பீன் குட். சம ஃபார்ம்ல ஒரு கேப்டன், சம கான்ஃபிடன்ஸ்ல ஐ திங்க் டோர்னமெண்ட்ல வருதுன்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பாசிட்டிவ் நான் சொல்லுவேன். LSG எடுத்த மட்டும் சம ஃபாரின் பேட்டிங் ஆப்ஷன் பிரீத்தம். கரெக்டா சொன்னீங்க. எய்டன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன், மிச்சல் மார்ஷ். நான் அதிரடி பேட்டிங், ஃபாரின் பேட்டிங் வேற லெவல்ல இருக்கு. எழுதி போடுவார். எழுதி போட ஃபைனா போட்டாங்க போன வருஷம். Magnificent catch. Just look at Badrinath diving into it. Lovely shot. Kicks it over the offside. That's a good shot. Back to back boundaries. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். அப்கோர்ஸ் இது சூடான IPL சீசன். IPL 2026 தொடங்க இருக்கு. ஸோ அந்த டீம்ஸோட ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோல பண்ண போறோம். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேத்தம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல் பிரேத்தம், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நம்ம பேச போற இந்த வருஷத்தோட டீம் வந்து எக்கச்சக்கமா நியூஸ்ல இருந்திருக்கு. இட்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்ல தளபதி, அதாவது தளபதி வந்து சினிமால வந்து தளபதி விஜய், ஆனா கிரிக்கெட்ல தளபதி அப்படின்னா நம்ம ஜடேஜா. அவங்கள பத்தி தான் வந்து பயங்கரமா சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளோட MS தோனி தலைன்னு கூப்பிடுவாங்க. அவரோட தளபதியா ஜடேஜா ரொம்ப வருஷமா இருந்தாரு. இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு திருப்பி போய் அவர் தளபதியா இருப்பாரா? இன்ஃபேக்ட் ராஜஸ்தான் ராயல்ஸே அப்படிதான் அவங்களை ப்ரொமோட் பண்றாங்க, தளபதி அப்படின்னு ப்ரொமோட் பண்றாங்க. ரொம்ப முக்கியமான பிளேயர் நினைக்கிறேன் இந்த வருஷம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. நீங்க சொன்னது ஒரு விதத்துல கரெக்ட் பத்ரி. எனக்கு ஒண்ணு புரியல, ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ன சொல்லி இந்த ஜடேஜாவை ட்ரேடுக்கு ஒத்துக்க வச்சிருப்பாங்கன்னு. ஏன்னா ஜடேஜா கேப்டன்சி ஆம்பிஷன்ஸ் இருந்தது, நமக்கு தெரியும். CSKல கொஞ்சம் மெட்டீரியலைஸ் ஆகல. இப்போ ராஜஸ்தானுக்கு கேப்டன்சி ஆஃபர் பண்ணி கூப்பிட்டாங்களா என்னன்னு தெரியாது. ஏன்னா ரியான் பராகோட போயிருக்காங்க கேப்டன்சில. ஸோ மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், ஜடேஜாக்கு இது ஒரு ஷாக்கான்னு எனக்கு தெரியாது. பட் சொல்லிதான் கூட்டின்னு போயிருப்பாங்களா அதுவும் தெரியல. ஸோ ஜடேஜா இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட், அதுல டவுட்டே இல்லை. அண்ட் இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் IPL டீம் பத்ரி. ஹோம் கமிங் ஒரு ஷார்ட் ஜடேஜாக்கு. ஹோம் கமிங் ஃபார் ஜடேஜா. பிரேத்தம், நீங்க ஸ்ட்ரைட்டாவே உங்களை கேட்க விரும்புறேன். நீங்க என்ன சொல்றீங்க அப்போ? யூ திங்க் that ரியான் பராக் doesn't deserve captaincy and Raja, are you actually saying that Jadeja should captain னு சொன்னா ரியான் பராக் doesn't deserve னு சொல்றீங்களா? நான் டசன்ட் டிசர்வ்னு சொல்ல பத்திரி. ஒரு ஜடேஜா மாதிரி ஒரு சீனியர் பிளேயருக்கு அவர் எல்லாம் பார்த்தாச்சு. வேர்ல்ட் கப் பார்த்தாச்சு, T20 வேர்ல்ட் கப் அடிச்சாச்சு, எக்கச்சக்க IPL டைட்டில் அடிச்சாச்சு. அவருக்கு வேற என்ன மோட்டிவேஷன் இருக்கு? ஒரு IPL பிரான்ச்சைஸை அவர் ஃபுல் சீசன் கேப்டன் பண்ணதுல அது ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்கலாம் அந்த இதுக்கு. ஸோ அந்த விதத்துல எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமே தவிர, நான் ரியான் பராக் டிசர்வ் பண்ணல. என்னோட சாய்ஸ் வந்து, ஏன்னா ஜெய்ஸ்வால் has clearly expressed his captaincy ambitions. என்னோட சாய்ஸ் டெஃபினட்டா வந்து ஜெய்ஸ்வாலா தான் இருந்திருக்கும் பத்ரி. ஓகே, பிரேத்தம் அவரோட கருத்தை சொல்லிட்டாரு. பட் ஜடேஜா மேல ஃபோக்கஸ் வச்சோம்னா பிரேத்தம், ஐ திங்க் இட்ஸ் a good trade in the sense that I think CSK வந்து செம்ம பெனிஃபிட் கிடைச்சது. சஞ்சு சாம்சன் கொடுத்து ஜடேஜா கொடுத்தாங்க. பட் சாம் கரனும் கொடுத்தாங்க. 2 பேருக்கு பிளேயர் கொடுத்துருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் 2 பிளேயர் கொடுத்து சஞ்சு சாம்சன் எடுத்தாங்க. ஜடேஜாக்கு வாழ்க்கை ஒரு ஃபுல் வட்டமா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 2008 இங்கதான் ஆரம்பிச்சாரு. ஏன்னா இப்போதைக்கு CSKல அவரோட ரோல் டிமினிஷ் ஆயிடுச்சு. பட் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ஒரு பினிஷர், ஒரு சீனியர் பிளேயரா தான் ஒரு தளபதி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு லெஃப்ட் ஆஃப் ஸ்பீடர் 4 ஓவரும் போடுவாரு, பினிஷிங் ரோல் கொடுப்பாரு, ஒரு சீனியர் பிளேயரா இருப்பாரு. ரியான் பராக் கொஞ்சம் டிபேட்டபிள் பிரேத்தம். ஏன்னா ரியான் பராக் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் a cricketing reason. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன பெரிய கிரிக்கெட்டர், பெரிய கேப்டன்சி வந்து MS தோனி, ரோஹித் சர்மா மாதிரி கேப்டன்சி பண்ணதுக்காக கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும். அவரோட யாரோ ஒரு சொந்தக்காரரோ ஏதோ ஒரு ஓனர்ஷிப்ல இருக்காரு. இது வந்து நம்ம நீங்களும் கார்பரேட் வேர்ல்ட்ல இருக்கீங்க பிரேத்தம். இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே. இது உலகத்துல நடக்காத விஷயமா? அவரோட சொந்தக்காரர் யாரோ இருக்கிறதுனால சொந்தக்காரப்பா நான் தான்ப்பா கேப்டன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி
அந்த இடத்துல தான் போயிட்டு இருக்கு. சோ இது வந்து பத்ரி, I think it's beyond- ரெண்டு வருஷமா ரியன் பராக் ஆன்டி ரியன் பராக் ரொம்ப இருக்கீங்க நீங்க. ஐயோ, இல்ல நான் ஒத்துக்க இது மாட்டேன். பிரேத்தம், இது 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 உண்மை பிரேத்தம், இது உண்மை. இது 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 எப்படி நீங்க வந்து முழு பூஸ்டிகாவை சோத்துக்குள்ள மறைக்கிற மாதிரி இருக்குது. எப்படி இல்ல. சஞ்சு சாம்சன் போன வருஷம் இருந்தாரு, அவரே வந்து ஏன் நடுல லீட் பண்ண விடல? ஓகே, இன்ஜுரின்னு வந்தேன், நடுல திரும்பி வந்த அப்புறம் அவரே லீட் பண்ணிருக்கலாம்ல. அது கண்டினியூட்டிக்காக வச்சாங்க ரியான் பராக். ரியான் பராக் அபிலிட்டி இருக்கு, நான் இல்லன்னு சொல்றேன். வேணும் போது நீங்க கண்டினியூட்டின்னு சொல்லிப்பீங்க. ரியான் பராக் ஐபிஎல் பிரான்சைசினா நீங்க கேப்டன் பண்ணோம்னா யோசிச்சு பாருங்க. ஒரு ஐபிஎல் பிரான்சைசி நீங்க கேப்டன் பண்ணோம்னா நீங்க என்ன அளவுக்கு பெடிகிரியா இருக்கணும். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆல்மோஸ்ட் ஆல் கரெக்டா சொன்னீங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆல்மோஸ்ட் ஆல் ஃபார்மேட் பிளேயர். அவர் கேப்டன் பண்ணல அப்படிங்கும் போது சரி, இது வந்து நம்மளோட ஒப்பீனியன் கொடுக்குறோம். திஸ் இஸ் மை ஒப்பீனியன். நான் வந்து இது இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இட் மைட் பி டிஃபரெண்ட். ஓகே, நாங்க நிஜமாவே குரூம் பண்றோம் யங் கேப்டன் ரியான் பராக்னு அவங்க நினைச்சுக்கலாம். நான் அப்படிதான் நினைப்பேன். நான் ஒரு இண்டிவிஜுவலா கிரிக்கெட்டரா நான் இப்படிதான் நினைக்க தோணுது. பட் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி a crucial season for Jadeja as well, பிரேத்தம். ஏன்னா ஐ டோன்ட் நோ எவ்வளவு வருஷம் அவர் இன்னும் விளையாடுவாருன்னு தெரியல. 2 years 3 years. பட் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு அவருக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. டெஃபினட்டா. அண்ட் ஜடேஜா இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டர் மாதிரி ஒரு சாம்பியன் இல்லவே இல்லை. அஸ்வினுக்கு அடுத்தது நான் ஜடேஜாவை தான் ரொம்ப ஹையா ரேட் பண்றேன் பத்ரி டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஆனா ஒயிட் பால்ல அவர் ஸ்கில்ஸ் டெஃபினட்டா டிமினிஷ் ஆயிட்டு இருக்கு, அதுல டவுட்டே கிடையாது. இன்ஃபேக்ட் ஜடேஜாவோட ஸ்ட்ரைக் ரேட் நீங்க லாஸ்ட் 3-4 இயர்ஸ் ஐபிஎல் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெரி ஆவரேஜ் ஃபார் பிளேயர் விசிபிலிட்டி. நான் இப்ப கூட ஜடேஜா த பவுலர், ஜடேஜா த ஃபீல்டர், அப்புறம் தான் ஜடேஜா த பேட்ஸ்மேனா ரேட் பண்றேன் ஐபிஎல்ல. ஸோ இது ரொம்ப ரொம்ப குரூஷியல் சீசன் அவங்களுக்கு. அண்ட் மிடில் ஓவர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ஜடேஜா இன்னைக்குமே அந்த ஃபினிஷிங் கிக் எல்லாம் ப்ரொவைட் பண்ணது கிடையாது. ஸோ பிகாஸ் ஜடேஜா இஸ் வெரி ஒரு நான் கான்ட்ரவர்சியல்னால அவர் ஹி ஹஸ் ஆல்வேஸ் ஃப்ளோன் அண்டர் த ரேடார். நிறைய பேர் ஹவ் காட் ஃபிளாக் ஃபார் மச் லெஸ். நீங்க எப்போதுமே ஜடேஜாவோட பேட்டிங்ல ஒரு பெரிய கிரிட்டிக்கா இருந்திருக்கீங்க இல்லையா? ஒயிட் பால் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கு அப்படின்னு. ஒயிட் பால்ல ஒன்லி டெஃபினட்டா டெஸ்ட் மேட்ச்ல அகைன் ஐ எம் சேயிங் இஸ் a சாம்பியன். ஒயிட் பால்ல ஹி ஹஸ் ஸ்ட்ரகிள் அண்ட் யாருமே அதை பெருசா இது பண்ணல. நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் a blessing in disguise for CSK. they have got some, அத அப்புறம் நம்ம பேசிக்கலாம். பட் ஐ திங்க் ஜடேஜா இது ரொம்ப குரூஷியல் இயர் பத்தி. ஏன்னா மிடில் ஓவர்ஸ் அவர் கண்ட்ரோல் பண்ணணும், மிடில் ஆர்டரையும் அவர் கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரியான் பராக் ஹெல்ப் பண்ணலாம். பட் அகைன் மை ஸ்டேட்மெண்ட், நீங்க சொன்ன மாதிரி இது ஏன் ஒப்பீனியன். பெடிகிரின் நீங்க பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் இஸ் த நெக்ஸ்ட் ஆல் ஃபார்மேட் பிளேயர். இன்ஃபேக்ட் அவர் இப்பவே ஆல் ஃபார்மேட் பிளேயர் தான் என்னோட ஒப்பீனியன்ல. கிடைக்கல அவருக்கு வாய்ப்புகள். He should have been the captain. இது and ரியான் பராக்கும் ரொம்ப crucial year பத்ரி, because நீங்க சொன்ன மாதிரி continuous failures இருக்க முடியாது ஒரு franchise. Yes, correct. I think நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அதனால தான் நம்ம மக்கள், எனக்கு ஒரு ஒப்பீனியன், உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன், மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். of course உங்க கமெண்ட்ஸ்ல உங்களோட ஒப்பீனியன் நீங்க தாராளமா சொல்லலாம் மக்களே. பட் ஐ திங்க் வைபவ் சூரியவன்ஷி ஆல்சோ பிரேத்தம் கமிங் இன் சூப்பர் ஃபார்ம். செமையா ஆடிட்டு இருக்காரு. ஐ திங்க் நெக்ஸ்ட் லெவல் யங்ஸ்டர். எனக்கு வைபவ் சூரியவன்ஷியோட பேட்டிங் நான் பார்த்தேன் கொஞ்ச நாள் மட்டும் தான். அந்த இந்தியா அண்டர் 19ல ஒரு 170 180 அடிச்சாரு அந்த நாக் பார்த்தேன். அப்படியே ஒரு யங் யுவராஜ் சிங்க பாக்குற மாதிரி இருக்கு பிரேத்தம் எனக்கு. எஸ், டேலண்ட் ஒரு சைடு, பட் ஒரு ஐ டோன்ட் நோ ஹவ் ஓல்ட் இஸ் 16 or 17 years எவ்வளவுன்னு தெரியல. அந்த ஏஜ்ல இந்த மாதிரியான ஒரு பவர்ல தட்ஸ் வாட் செட்ஸ் ஹிம் அபார்ட். நீங்க நிறைய பீப்புள் வந்து டேலண்ட் சொன்னா, டேலண்ட் இஸ் வாட் கெட்டிங் த பால் இன் தி மிடில் ஆஃப் தி பேட் எவ்ரி டைம் இஸ் டேலண்ட். பட் கெட்டிங் த பால் இன் தி மிடில் ஆஃப் தி டைம் இன் த ஸ்பீட் ஆஃப் தி பேட், தட் இஸ் பவர். அது வந்து வைபவ் சூரியவன்ஷிட்ட எக்கச்சக்கமா இருக்க பிரேத்தம். ஐ நெவர் சீன் ஒரு 16-17-year-old boy have so much power. இந்த யுவராஜ் சிங் அந்த காலத்துல, ஏன்னா யுவராஜ் சிங் ஒரு ஞாபகம் இருக்கு எனக்கு, அண்டர் 19 நாங்க அந்த டயத்துல ஒன்னாதான் அப்படி ஆடும் போது ஒரு அண்டர் 19லயே கிரவுண்ட் அவுட் வெளில அடிச்சாரு யுவராஜ் சிங். கிரவுண்ட் அவுட் வெளில 6 அடிக்கிறது டேலண்ட், பட் கிரவுண்ட் அவுட் வெளில அடிக்கிறன்றது பவர். ஏன்னா அண்டர் 19ல ஒரு பையன் வந்து கிரவுண்ட் அவுட் வெளில அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பயங்கர நியூஸ் கிரியேட் ஆச்சு. ஐ திங்க் ஹி இஸ் காட் ட்ரெமெண்டஸ் பவர். சம்ம ஃபார்ம்ல வராரு. தட்ஸ் கோயிங் டு பி a huge positive வைபவ் சூரியவன்ஷி இந்த சீசன். அவருக்கு ஒரு முக்கியமான சீசன். ஃபர்ஸ்ட் சீசன் எப்போதுமே நல்லா பண்ணிட்டாரு, எல்லாம் போயிடுச்சு. பட் இந்த சீசன் கொஞ்சம் ஒரு எல்லாரும் ஒரு ஐ வச்சிருப்பாங்க அவர் மேல. ப்ராப்ளி நல்ல பிளான்ஸோட வருவாங்க. You hit the nail on the head பத்ரி. ஒரு ஃபார்மர் கிரிக்கெட்டரா கரெக்டா நீங்க சொன்னீங்க. You are born with power or you don't have it. அவ்வளவுதான். It's as simple. He is born with that power and ability to play that long innings. 175 வேர்ல்ட் கப் ஃபைனல்லாம் தமாஷ் கிடையாது இந்த வயசுல. அண்ட் அவங்க ஸ்ட்ரென்த், எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்ட்ரென்த் அந்த டாப் 3 ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி அண்ட் ஹெட்மார் பயங்கர ஃபார்ம்ல இருக்கார் ரைட் ஃப்ரம் த SA T20s த்ரூ த வேர்ல்ட் கப். ராஜஸ்தான் ராயல்ஸ் இவ்வளவு வருஷமா பண்ண தப்பு பத்ரி. நீங்க IPL எல்லா மேட்சும் கமெண்ட்ரியில இருந்திருக்கீங்க. நீங்க ஹெட்மார் ரொம்ப லோ டவுன் ஆர்டர் தான். இன்னைக்கு இந்த if ஹெட்மார் plays at 3, that is a golden opportunity for him and the franchise to put runs on the board.
ஸோ ஐ திங்க் தட் பேட்டிங் இஸ் இன் குட் ஹேண்ட்ஸ். இப்போ அஃப்கோர்ஸ் ஜடேஜா வந்ததுனால அண்ட் பிஷ்னாய் வந்ததுனால அவங்க ஸ்பின் bowling இஸ் ஆல்சோ டெஃபினெட்லி கோயிங் டு இம்ப்ரூவ். பட் நிறைய பர்சனல் சேஞ்சஸ் இருக்கு பத்ரி. ஒரு டீம்ல நிறைய பர்சனல் சேஞ்சஸ் இருக்குன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் டெஃபினட்டா தேவை. அதை ஹேண்டில் பண்ண அது உங்களுக்கும் நல்லா தெரியும். அதுதான் ராஜஸ்தானுக்கு பெரிய பிக்கெஸ்ட் சேலஞ்சா இருக்க போகுதுன்னு என்னோட கருத்து. அஃப்கோர்ஸ் ஐ திங்க் வெஸ்ட் இண்டீஸ்க்கு பாத்தீங்கன்னா ஹெட்மயர் வந்து அப் தி ஆர்டர் ஆடுறாரு. ஸோ ப்ராப்ளி அப் தி ஆர்டர் ராஜஸ்தான் ராயல்ஸும் யோசிக்கலாம். அப் தி ஆர்டர் அப்படின்னு யோசிக்கும் போது இன்னொரு டீம் மூவ் ஆன் பண்ணலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்களுக்கு வருஷமா ஒரு இருக்கிற கான்ட்ரம் நம்ம இந்த பேட்டிங் ஆடுறதாங்க. கேஎல் ராகுல் எங்க விளையாடணும் அப்படின்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, கேஎல் ராகுல் வாண்ட்ஸ் டு ஓபன் த இன்னிங்ஸ். பட் மறுபக்கம் டீம் மேனேஜ்மெண்ட் இல்ல எங்களுக்கு நீ மிடில் ஆர்டர் ஆடணும் அப்படின்னு இதே ஒரு மோதுதல்ல போயிட்டு இருக்கு. கேஎல் ராகுல் எங்க விளையாடணும். மேனேஜ்மெண்ட் வாண்ட்ஸ் டு பிளே மிடில் ஆர்டர், ஹி வாண்ட்ஸ் டு பிளே டாப் ஆர்டர். ஸோ என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. ஐ திங்க் இந்த ஒரு விஷயத்தை டெஃபினட்டா சால்வ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன் டெல்லி கேபிட்டல்ஸ். கேஎல் ராகுல் வெதர் இஸ் ஹாப்பி ரியலி அப்படின்னு நமக்கு தெரியல டெல்லி கேபிட்டல்ஸ். இல்ல பத்ரி, ஐ திங்க் போன வருஷம் அவர் இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் ஓப்பன் தான் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அண்ட் கேஎல் ராகுல் வர்சஸ் கேஎல் ராகுல் தான் எப்பவுமே அந்த பேட்டில். அவர் ஃப்ரீ ஸ்ட்ரோக்கிங்கா இருந்த போது இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு ஐபிஎல் ஞாபகம் 7-8 years ago ஒரு பிரேக் த்ரூ ஐபிஎல். அப்போ கவாஸ்கர் சொன்னாரு விராட்டுக்கு அடுத்தது ஐ திங்க் ஹி இஸ் த நெக்ஸ்ட் ஆல் ஃபார்மேட் பிளேயர் அப்படின்னு கவாஸ்கர் மாதிரி ஒரு லெஜெண்டே ரேட் பண்ணிருந்தாரு. ஸோ கேஎல் ராகுல் வர்சஸ் கேஎல் ராகுல் தான் எப்பவுமே அவர் தான் டிசைட் பண்ண என்ன ஆடுறது. பிகாஸ் அவர் ஃப்ரீயா ஆடினா நோ மோர் அட்ராக்டிவ் பிளேயர் தென் கேஎல் ராகுல். பட் இதே பர்சன் கூட மேடன் ஓவர்லாம் ஆடிருக்காரு ஐபிஎல்ல அண்ட் இன்டர்நேஷனல் T20s. ஸோ எந்த கேஎல் ராகுல் வரப்போறாருன்னு தெரியல. பட் அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஆர் ட்ரெடிஷ்னலி ஃபாஸ்ட் ஸ்டார்டர்ஸ் பத்ரி. ஃபர்ஸ்ட் 7 matches 8 matchesல 5-6 ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபினிஷ் லைன் வரும் போதுதான் கொஞ்சம் தடுமாற்றம் ஆரம்பிக்கும். போன வருஷமா அதே தான் நடந்தது. இன்ஃபேக்ட் மும்பை இந்தியன்ஸோட தேவர் கோஸ்டிங் ஒரு கேம்ல தோத்தாங்க. அங்கேருந்து அவங்க ஸ்லைட் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் தேர் அப்சல்யூட்லி கவர்டு. உங்களுக்கு வந்து ஒரு விப்ராஜ் நிகாம் இருக்காரு, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ். அதை விட உங்களுக்கு ஸ்பின் இது தேவையில்லை. அண்ட் பேட்டிங்கும் பயங்கர ஸ்ட்ராங் பேட்டிங். டேவிட் மில்லர் ஆட்டம், ட்ரிஸ்டன் சப்ஸ் ஆட்டம், கேஎல் ராகுல் ஆட்டம். அண்ட் நவ் இப்ப புதுசா பத்தும் நிசங்காவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. சோ ஐ திங்க் பேட்டிங் ஆல்சோ தேர் செட். சோ டெல்லி கேபிட்டல்ஸோட சேலஞ்ச் வந்து சஸ்டெயின் பண்றதுதான். அக்சர் பட்டேலோட கேப்டன்சியும் பிரேதம் ஐ திங்க் இஸ் பீன் குட். சம ஃபார்ம்ல ஒரு கேப்டன் சம கான்ஃபிடன்ஸ்ல ஐ திங்க் டோர்னமெண்ட்ல வருதுன்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பாசிட்டிவ் நான் சொல்லுவேன். அக்சர் பட்டேல் ஹியூஜ். அண்ட் அஷுதோஷும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இருக்காரு, ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ்ல வராரு. bowling எஸ்பெஷலி ஃபாஸ்ட் bowling யூனிட் பிரேதம். நீங்க ஸ்பின்னர்ஸ் மென்ஷன் பண்ணீங்க, ஃபாஸ்ட் bowling யூனிட் ப்ராபப்லி வெரி குட் ஃபாஸ்ட் bowling யூனிட். ஸ்டார்க் அண்ட் நட்ராஜன் இவங்க 2 பேருமே ஃபிட்டா வராங்க. 2 லெஃப்ட் ஆர்மர்ஸ் into the season. லுங்கி நிகடி நம்ம பார்த்தோம், நாமா வேரியேஷன் ஸ்பீட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பேஸ் யூஸ் பண்ணாரு அவரு அலாங் வித் முகேஷ். ஸோ ஐ திங்க் ஒரு நல்ல ஃபாஸ்ட் bowling யூனிட்டாவும் டெல்லி தெரியுறாங்க. ட்ரெடிஷனலி ஃபாஸ்ட் ஸ்டார்டர்ஸ் பட் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும். அந்த பிசினஸ் எண்ட்ல நல்லா விளாடணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் மூவ் ஆன் பண்ணலாம். எல்எஸ்ஜி பிரேதம் 7வது பொசிஷன்ல முடிச்சாங்க போன வருஷம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். நமக்கு தெரியும் கேஎல் ராகுல் பத்தி பேசும்போது பல விஷயங்கள் அங்க நடந்தது அங்க சரியா இல்ல. அவர் ஓனர் நிறைய நியூஸ்ல இருப்பார் எப்போதுமே. பட் ரிஷப் பண்ட் பிரேதம் ஃபோக்கஸ் நிறைய ரிஷப் பண்ட் மேல இருக்கும் போது லெட்ஸ் நாட் ஃபர்கெட் ஹி வாஸ் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் 2 வருஷம் முன்னாடி ஆப்ஷன்ல. ஸோ அவர் டெஃபினட்டா எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். இப்ப ரீசெண்ட்ல நான் இன்னொன்னு பாத்தீங்கன்னா யுவராஜ் சிங்கோட போய் ஒர்க் பண்ணிட்டு வராரு. ஒயிட் பால்ல அவர் இந்தியன் டீம்ல ஃபேவர் விட்டு போயிட்டாரு பிரேதம். அவர் வெறும் ரெட் பால் பிளேயரா தான் பாக்குறாங்க, ஒயிட் பால் பிளேயரா அவ்வளோ அவர் பாக்குறது இல்ல. யுவராஜ் சிங்கோட ஒரு ஒயிட் பால் லெஜெண்டோட ஒர்க் பண்ணிட்டு வராரு. ஒயிட் பால்ல நியூஸ் கிரியேட் பண்ணணும், கொஞ்சம் பிரேக் த்ரூ கிரியேட் பண்ணணும். இந்த ஐபிஎல் சீசன் பண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? நிறைய பிளேயர்ஸுக்கு இந்த ஐபிஎல் சீசன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பத்ரி. நம்ம யசஸ்வி ஜெய்ஸ்வால் நம்ம பேசணும் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஏன்னா அவர் வந்து ஹீஸ் லிட்டரலி broken the door. ஆனா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ரிஷப் பந்த் நீங்க சொன்ன மாதிரி இஸ் ஃபாலன் அவுட் ஆஃப் ஃபேவர். எதனாலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு இந்தியன் கிரிக்கெட்லயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேயர் ரிஷப் பந்த் தான். ஒரு லைஃப் த்ரெட்னிங் இதுல இருந்து வெளில வந்தார், ஆக்சிடென்ட்ல இருந்து வந்து இவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்காரு ரிஷப் பந்த். எதனால கொஞ்சம் ஒயிட் பால்ல இஸ் லாஸ்ட் ஃபேவர்னு தெரியல. ஸோ ஹி வில் பி வெரி கீன் டு ப்ரூவ். லாஸ்ட் இயர் நீங்க ஞாபகம் இருக்கும், லாஸ்ட் லீக் மேட்ச் ஆஃப் த சீசன்ல ஒரு செஞ்சுரி கூட அடிச்சிருக்காரு. பட் ரிஷப் பந்தோட பொசிஷன் என்ன, நம்பர் 3 நம்பர் 4? ஏன்னா ராஜஸ்தான் ஐ மீன் எல்எஸ்ஜி எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் இருக்கு. உங்களுக்கு மாக்ரம் இருக்காரு, மிச்சல் இருக்காரு, நிக்கி பி இருக்காரு. ரிஷப் பந்த் எப்படி அந்த பேட்டிங் ஷேப் அப் பண்ணும் தெரியல. பட் க்ரூஷியல் சீசன் ஃபார் ரிஷப் பந்த். எனக்கு என்னமோ உங்க ஃபீலிங் எனக்கு தெரியல பத்ரி. ரிஷப் பந்த் த கேப்டன் is not as impressive as ரிஷப் பந்த் the batsman. என்னோட ஒப்பீனியன் அது. உங்க ஒப்பீனியன் என்ன? சரியா சொன்னீங்க. அது கேப்டன்சி அப்படின்ற அந்த கிரீடம் போட்டதுக்கு அப்புறமா அவரோட ஃப்ரீ ஃப்ளோயிங் பேட்டிங் வருதா அப்படின்னு. பட் இப்ப நீங்க
சொல்றீங்க பிரீத்தம் ஏன் இல்ல அப்படின்னு. பட் நீங்க அவரோட பர்ஃபார்மன்ஸஸ் எடுத்து பாருங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ் IPL இஸ் நாட் பீன் வெரி கன்சிஸ்டன்ட். அந்த அளவுக்கு அவர் ஒயிட் பால்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கல. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 100 அடிச்சாரே தவிர அதை தவிர வேற இன்னுமே பண்ணல அவர் போன சீசன். ஐ திங்க் ஃபேஸ் சேவிங் 100 அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ப்ராபப்ளி அதனாலதான் இந்த சீசன் அவருக்கு ரொம்பவுமே முக்கியமா இருக்கும் பண்ட பொறுத்த மட்டும். பட் LSG எடுத்த மட்டும் செம ஃபாரின் பேட்டிங் ஆப்ஷன்ஸ் பிரீத்தம். கரெக்டா சொன்னீங்க. எய்டன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன், மிச்சல் மார்ஷ். அதிரடி பேட்டிங், ஃபாரின் பேட்டிங் வேற லெவல்ல இருக்கு. அலாங் வித் தட் ஐ திங்க் ஒரு போலிங்கும் ஒரு மாதிரி டீசெண்டா இருக்கு. போலிங் தான் பத்ரி எனக்கு கன்சர்ன். சாரி டு ஸ்டாப் யூ. போலிங் தான் எனக்கு கன்சர்ன். மயங்க் யாதவ் ஒரு மேட்ச் ஆடினா ஒரு சீசன் உட்காந்துடுறாரு. அது ஒரு கன்சர்ன். ஷமி ஃபுல் த்ராட்டில் போடல. எஸ் ரஞ்சில போட்டாரு. பட் ஸ்டில் ஹி வாஸ் நாட் தி ஷமி ஆஃப் ஓல்ட். ஸோ உங்களுக்கு ஷமி அண்ட் மயங்க் யாதவ் தான் உங்களுக்கு ஓப்பனிங் போலர்ஸ்னா டெஃபினட்டா ஒரு பிரேக் டவுன் இருக்கு. ஸோ உங்களுக்கு பேக்கப் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கா எனக்கு ஐம் நாட் வெரி சர்டன். ஸோ போலிங் டெஃபினெட்லி இஸ் அ கன்சர்ன். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர் பத்ரி, உங்களுக்கும் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல, திக்வேஷ் ராத்தி. ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பத்ரி. நல்ல ஒரு ஸ்வாக் இருக்கு அந்த பையன் கிட்ட. ஃபியர்லெஸ் கை. ஐ ரியலி லைக் ஹிம். எழுதி போடுவார். எழுதி போட ஃபைன் பைனா போட்டாங்க போன வருஷம். எழுதி போட ஃபைன் பைனா போட திக்வேஷ் ராத்தி. ஓனர் கட்டிடுவார். ஓனர் கட்டிடுவார் ஃபைன். அதெல்லாம் அவர் என்கரேஜ் பண்ணுவார். ஓனர் தான் கட்டணும். பின்ன அவரு பாவம் சம்பளம் கம்மி சம்பளத்துல புடிச்சுக்கலாங்க. அவர்கிட்ட இருந்து ஃபைன் வாங்கினா அப்புறம் சம்பளமே மிஞ்சாது பாவம். ஐ திங்க் முகமது ஷமிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சீசனா இருக்கும். மணிமாறன் சித்தார்த் அவரும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அவரும் நல்லா நம்ம ஊர் பையன். ஐ திங்க் இஸ் டன் ரியலி வெல். பொறுத்திருந்து பார்ப்போம் அவரு என்ன எப்படி இந்த சீசன் இருக்க போகுதுன்னு. பட் LSG ஓஹோ அப்படின்ற ஒரு டீம் இல்ல பிரீத்தம். ஏதோ ஒரு டீம் தான். அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோட மிச்ச டீம்லாம் கொஞ்சம் சொதப்பினா இவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. இதுதான் ஒரு உண்மை. என்னோட ஒரு ரேட்டிங் ஆஃப் LSG பிரீத்தம். I completely agree, Badri. I will not, நம்ம இதை பத்தி தனியா பேசுவோம் எனக்கு, I'm sure. But I will not straight away slot them into the top 4. ஒரே ஒரு question பத்ரி, எனக்கு இது slightly off topic. இப்போ மணிமாறன் சித்தார்த் பத்தி நீங்க பேசுனீங்க. He's a very good left arm spinner, similar to Sai Kishore. எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங், சம் ஆஃப் த லோக்கல் டேலண்ட், எஸ்பெஷலி நம்ம ஒரு சித்தார்த்தோ இல்ல சாய் கிஷோர், அதே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது மற்ற பிளேயர்ஸ் கிடைக்கிறதுன்னு என்னோட ஃபீலிங். அது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல do you have a different view? கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஐ திங்க் இந்த 2 பிளேயர்ஸ் பொறுத்த மட்டும் நான் ஒத்துக்கிறேன். பட் மிச்ச பிளேயர்ஸ் நான் அப்படி ஒத்துக்க மாட்டேன் பிரீத்தம். எஸ், I feel that Sai Kishore definitely deserves to play in all games as well as மணிமாறன் சித்தார்த். ஏன்னா இவங்க 2 பேர் நல்ல கிரிக்கெட்டர்ஸா தெரியுறாங்க எனக்கு. பட் இவங்களை தவிர வேற யாருக்கும் இந்த மாதிரி ஒரு அன்ஃபேரா இருக்கிற மாதிரி இப்போதைக்கு தமிழ்நாடு கிரிக்கெட்ல நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு டெஃபினட்டா இந்த 2 பேர், சித்தார்த் எஸ்பெஷலி என்ன மினிமல் சான்சஸ் கிடைச்சு இம்பாக்ட் பண்றாரு. பவர் பிளேல போட்டிருக்காரு. பட் அடுத்த மேட்ச் அவர் ஆடுறது கிடையாது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஹி கெட்ஸ் a decent run. தமிழ்நாடு கிரிக்கெட்டரா நான் சொல்லல. ஐ திங்க் ஹி இஸ் a good spinner. Good. Thank you Pritham for coming on Cricket with Badri. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. Thank you. Thank you Badri. Thank you guys. See you soon with lot more content. Bye.